போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். எல்லாரும் இந்த முட்டைய நல்லா பாருங்க. இந்த முட்டைய நான் கூடைக்குள்ள வைக்க போறேன். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. ஓம் ஓம் ஓம். டேய் நாகமாடா, நாகமா, நீங்க தான் இந்த ஊருக்கு வந்து பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்ச ஒரு மந்திரவாதி. இப்ப பாத்தீங்களா இந்த சின்ன பையனை என்னமா வித்த காட்டுறான்? சின்ன பையன் உங்களே தோக்கடிச்சிருவோம் போல இருக்கு. எனக்கு போட்டியா? யார் அந்த பொடிய? நான் தான். பிஞ்சு பிஞ்சிலே பழுத்தது 5லேந்து வந்த 6. நீ மாய வித்த மந்திர வித்த காட்டி ஜனங்களை ஓம் பக்கம் இழுக்க பாக்குறியா? மந்திரமாவது மாயமாவது உன் கருப்பு வேலை என் நெருப்பு வேலை கிட்ட செல்லாது. எதிர்த்தா வாயாடுற? நீ என்ன எதிர்க்க முடியாதவளா? நான் நாகம்மா. நாகம் என் காலடியில, எங்க அம்மாவோட இடுப்புல, எங்க அப்பாவோட உடம்புல, என் மாமன் படுக்கை, எங்க அண்ணன் கை சாட்டை. அந்த நாகம் பட்ட பாடு நாகம்மா படணுமா? அது சட்டை உரிக்கிறாப்புல உன் தோலை உரிச்சு தொங்க போட்டுடுவேன். வரியா? மோடி வச்சு மோடி எடுப்போம். சவாலா விடுற? நீ எனக்கு சமமானவளே இல்ல. முடிஞ்சா மோதி பாரு. பசமா வந்து மாட்டிக்கிட்டோம். இதுக்கு தான் வந்த வழி மாத்தி வரப்படாதுன்றது. ஜெய் ஜம்பா, அஜய் ஜம்பா. ஏய், நான் வச்சத எடுத்து காட்டு பாப்போம். நீ வச்சதை எடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். நான் யாருன்னு ஒவ்வொன்றையும் காட்டுறேன். பரங்கிய வச்சு வேலை காட்டினியே, இப்ப இந்த குச்சி எடு பார்க்கலாம். கொடும்பியே, கொண்டு வா அந்த குச்சியை. எகிலேகி எகி. கைய நீட்டினா வராது, வந்து கையால எடு. நாகம்மா, இதுக்கு மேல நீ இறங்கி போய் எடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் மானம் போயிடும். தயவு செஞ்சு இறங்கி போய் எடுத்துரு. எடுக்கிறேன்டா. அந்த குச்சி எடுத்து உன் எலும்ப தூள் தூளா நொறுக்கிறேன்டா. ஏய்!
உமா, அந்த நாகம்மா அவ பார்த்துதான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு அம்மா கிட்ட சொன்னாளா? எனக்கு ஒரே கவலையா இருக்குடி. என்ன கவலை? அவ பாக்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னா அப்ப மகேஷ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே அர்த்தம். இத பாருங்கக்கா, வீணா மனச போட்டு குழப்பிக்காதீங்க. அவ யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? நான் முன்ன நின்னு மகேஷை விட்டு உங்க கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அப்படி செய்யல, என் பேர் உமா இல்ல. மகேஷுக்கு உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த நாகம்மா முகத்துல கரிய பூசணும். இது ரெண்டுமே நடக்கும். இப்பவே அத்தைய கிளப்பி விட்டு மகேஷ் அப்பா கிட்ட போய் பேச வைக்கிறேன். போதுமா? தேங்க்ஸ் டி. அத்தை, என்ன அத்தை? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அத்தை. அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணு இல்ல அத்தை, மகேஷ் அப்பாவை பார்த்து சம்பந்தம் பேசி நாள் பார்க்க சொல்லிடுங்களேன். மகேஷ ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் அங்க போலாண்டி. நான் பாட்டுக்கு போய் சம்பந்தம் பேசி அந்த சிவாச்சாரியார் சீறி விழுந்துட போறாரு. இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. மகேஷ்க்கு பிடிச்சிருக்குன்னா மறு பேச்சே பேச மாட்டாரு. போய் பேசுங்க அத்தை. சரி, உன் வற்புறுத்தலுக்காக போறேன். நிச்சயமா நல்ல வார்த்தையோட தான் வருவீங்க. போறப்போ பழம் பாக்க வெத்தலாம் வாங்கிட்டு போங்க அத்தை. ஏண்டி, இதெல்லாம் கூட நீ எனக்கு சொல்லி தரணுமா? நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. சரி அத்தை. என்ன சாம்பார், நல்லா இருக்கியா? நல்லா இல்ல, நீங்க தான் கவனிக்கணும். என்னுடைய இத்தனை வருஷ பிசினஸ் அனுபவத்துல இது ஒரு பாடம். குணசேகரா, இனிமே யாரையும் பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டுறாத. இது உனக்கு ஒரு பாடம். சரிண்ணே. நாகம்மா நிஷ்டையில இல்ல, இருக்காங்களா? சேஷல் இருக்காங்க. சேஷ்டே இல்லையா? அவன் நிஷ்டையே சேஷ தானே, அத சொன்னேன். ஏன் சாம்பார், இந்த நாகம்மா யாராருக்கோ செய்வன பண்றாங்களே, உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? நாகம்மா எஜமானங்க வந்திருக்காங்க. நாகம்மாவை பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்க காலை தொட்டு வணங்குற ஊழியர்கள். என்ன ஆச்சு உன் தங்கச்சி விஷயம்? நீங்க சொன்னது இம்மி கூட மாறல. கல்யாணத்தை பார்த்து கேட்டு செய், குழப்பம் வரும்னு சொன்னீங்க. இப்போ குழப்பமே காதலிக்கிற பையனா வந்திருக்கு. யார நாங்க அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தொழில் எதிரியையே எங்க தங்கச்சி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு சொல்றா. உங்களுக்கு எது முக்கியம், தொழிலா தங்கச்சியா? ரெண்டும் தான் முக்கியம். தெளிவா சொல்லு. எங்க தங்கச்சியால தொழிலுக்கும் தொழிலால தங்கச்சிக்கும் ஆபத்து வரக்கூடாது. அந்த பையனுடைய தொழிலை அழிக்கிறதுக்கு நீங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்தீங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. ஏன்? அவங்க குடும்பம் மயிலாடும் சோலை முருகனுடைய பரம பக்தர்களாம். அவன் உங்க எதிரின்னு உங்க தங்கச்சிக்கு தெரியுமா? தெரியாது, நாங்க சொல்லல. ஒருவேளை நாங்க சொல்லியும் அத மீறி அவனோட போயிட்டாள்னா நாங்க கம்சனா மாற வேண்டியிருக்கோம். என் தங்கச்சி அவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பையன் எங்க தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தோம் ஒட்டி உறவாடுறான், விழுந்து விழுந்து பேசுறான். அதான் எனக்கு கலவரமா இருக்கு. என் தங்கச்சி அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க என் தொழிலை அழிச்சிருவானோ, அதுக்கான காய்களை நகுத்துவானோன்னு பயமா இருக்கு. அப்படியா? நீங்க சந்தேகப்பட்டதும் பயப்படுறதும் சரிதான். அந்த குடும்பம் சின்ன பையன் சிங்காரவேலன் பாதுகாப்புல இருக்கிற குடும்பம். அவன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரமாட்டான், வரவும் கூடாது, வர விடவும் மாட்டேன். அப்படியே விதி வசத்தால அவன் உங்களுக்கு மாப்பிள்ளையானா அவனுக்கு நீங்க செஞ்ச செய்வினை எல்லாம் உங்களுக்கே திருப்பி அடிக்கும். நாகம்மா, நாகம்மா, இதை எப்படி எங்க தங்கச்சி கிட்ட சொல்றது? இத சொல்லி தட்டி கழிச்சா அவன் முழிச்சுப்பானே, வேற விதமா இடைஞ்சல் பண்ணுவானே. அவனை லாக் பண்றதுக்கு வழியே இல்லையா? உறவாடி கெடுக்கலாமா இல்ல ஒரேடே கெடுக்கலாமா? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்க. பாசம், தங்கச்சி மேல இருக்கிற பாசம்
அந்த பாசம் உன் காலை வழுக்கி விட்டுடுச்சு. நீ தலை குப்புற விழுந்து கிடக்குற. ஒதுங்கிறது நல்லது, ஒழிக்கிறது அதை விட நல்லது. ஒண்ணு செய். ஜம்போ ஜம்பா. இந்தா, இது யக்ஷினி மோதிரம். இத நீ வச்சுக்க. இது 2 விதமான வேலைகளை செய்யும். ஒண்ணு, அவன் தொழிலை விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா உன் காலடியிலேயே விழுந்து கிடப்பான். இல்ல அவனே உன் தங்கச்சி விட்டு பிரிஞ்சு அவளே அவனுக்கு எதிரி ஆயிடுவான். நகமா, நிஜமா நீங்க 2வது சொன்னதுதான் நான் மனசார நினைச்சது. அப்படியே சொல்லிட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம். இதனால உன் வீட்டு பொண்ண, அதாயா உன் தங்கச்சிய, இன்னொரு வீட்டுக்கு விளக்கேத்த அனுப்ப முடியாத பாவம் உன்னை வந்து சேரும். அது போகணும்னா உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு விளக்கேத்த வரணும். அவ வந்தாதான் உன் தங்கச்சிக்கு கல்யாணமாகும், வீட்டுல சுபகாரியம் நடக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? நானே கல்யாணம் வானான்னு இருக்கேன் நாகம்மா. அப்போ உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வையி. ஒரு யோகமுள்ள பொண்ண உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறேன். முதல்ல இந்த யட்சினி மோதிரத்தை பிரயோகம் பண்ணு. நான் கூடிய சீக்கிரம் தகவல் சொல்லி அனுப்புறேன். நான் சொல்றப்ப சொல்ற இடத்துக்கு போய் பொண்ணு கேட்டு சம்பந்தம் போடு. உத்தரவு. கவலைப்படாம போங்க, நான் இருக்கேன்ல. நல்ல வேளை, வருமுன் காக்கிறதுக்கு வசதியா முன்கூட்டியே விவரத்தை சொன்னீங்க. அதுக்கு காரணமே நீங்க தானே. எங்களுக்கு ஒண்ணுனா ஓடோடி வந்து நின்னுறீங்க. உங்களை தான் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். மலை போல நம்பு, ஆனா மலை மேல இருக்கிறவனை நம்பாத, அவனை நம்புறவனையும் நம்பாத. போ. நம்ம போறோம். நாங்க போறோம். நாகம்மா கட்டிக்காரினி, சமயம் பார்த்து சிவகாமி விட்டு கௌசல்யாவை கோத்து விட்டிய. மந்திரம் கால் மதி முக்கால். அந்த சிவகாமி மகளை இங்க சேர்த்ததே என்னோட கட்டுப்பாடு அந்த வீட்டுல இருக்கணும்னு தான். தீமைக்கு தீமை செய், அதுதான் உனக்காக நீ செஞ்சுக்கிற நன்மை. அதுதான் இந்த நாகம்மாவோட இலக்கணம். வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? சிவகாமி அம்மாவா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன வெத்தலை பாக்கு பழத்தோட வந்திருக்கேள், என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். எனக்கு நீங்க சம்பந்தி ஆகிறதுக்கு சம்மதம் தானே? நீங்க அத சொல்றேல, இந்த பாருங்க, சம்பந்தப்பட்டவாளே பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டா. நீங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? உங்க பொண்ணு கௌசல்யா எங்க ஆத்துக்கு வந்துட்டு போறச்ச என்ன பார்த்து மாமா மாமான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத குறைதான் போங்க. அதை வச்சுட்டா யூகமா தெரிஞ்சுட்டேன். கௌசல்யா இங்க வந்தாளா? எதுக்கு? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கேள்? உங்க பையன் மகேஷுக்கு சம்பந்தம் பேச. அதுக்கு தான் அவளும் வந்திருந்தா. இது அவ 2 பேரும் பண்ணிட்ட ஏற்பாடு. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உமா தான் சொன்ன. உமாவா? இதுல அவ பங்கு கூட இருக்கு. அவதான் இந்த ஜோடியை சேர்த்தது. கல்யாண வயசுல தான் இருந்தாலும் மத்தவாள்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு உமாவுக்கு. அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாமா? நீங்க தான் எனக்காகவும் பஞ்சாங்கம் பார்த்து நாள் குறிக்கணும். பிடிச்சவனே வந்து பிடிக்கிறதேன்னு சொல்லட்டுமே. என்ன புரியலையா? மகேஷ் ஊர்ல இருந்து வரட்டும், அவனை கலந்து பேசிட்டு நல்ல முகூர்த்த நாளா தீர்மானிச்சுட்டா போறது. அப்போ ரொம்ப சந்தோஷம். தட்டை வாங்கிக்கிறீங்களா? அப்ப நான் வரேன். முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுக்கு பேரு எண்ணத்தை நிறைவேற்ற 5 எண்ணெய் தீபம். அது என்ன 5 எண்ணெய் தீபம்? விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய்.
இந்த 5ம் கலந்து அந்த ஆறுமுகனுக்கு தீபம் ஏத்தினா நல்லது நடக்கும், எண்ணெய் ஈடேறும். விளக்கேத்தி சக்கரை பொங்கல் வச்சு அர்ச்சனை செய்யணும். அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு தீபம் போடுற? கௌசல்யாக்காவுக்கும் மகேஷுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். இதையா முருகனுக்கு நெய்வேத்தியம் வைக்க போற? ஆமா, ஏன்? இதை எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன இருக்கு பாரு. ஐயோ, கருப்பாம்பூச்சியா? இத நான் பார்க்கவே இல்லையே. வேற செஞ்சு கொண்டு வச்சு வேற ஏதாவது வேண்டிக்கோ, நடக்கும். இதுல ஏதாவது தெய்வ குத்தம் இருக்குமா? வேண்டுதல் தடைப்படுதா? என்ன கேட்டா முருகனை கேளு. ஆசையா செஞ்சது இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது? சரி, போனா போட்டோம். நாளைக்கு வேற செஞ்சு கொண்டு வந்து முருகனுக்கு படைச்சிட்டு உனக்கும் கொடுக்கறேன். எது எப்படி நடக்கணும்னு இவனுக்கு தானே தெரியும். குகாய நமக, புண்ணியாய நமக, பிரம்மண்யாய நமக, பிராமண பிரியாய நமக, வம்சவிருத்தியாய நமக, வேத வேதாத்தியாய நமக, அக்ஷய பலப்பிரதாய அப்பா நமக. எப்படி இருக்கீங்க? மகேஷா, வா வா வா. நன்னா இருக்கியா? நல்லா ஆமா, இருக்கேன்ப்பா. மீனாட்சி அம்மா, சிவா எல்லாம் நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் அப்பா, நான் ஊர்ல இல்லாதப்போ ஏதாவது விசேஷம் உண்டா? கோயில்லையா வீட்லயா? எங்க கேக்குற? அது வந்து யாராவது வந்தாங்களா என்னன்னு கேட்டேன். விசேஷமா ஏதாவது விஷயம் உண்டான்னு கேக்குற? ம். நீ ரொம்ப ஆர்வமா கேக்குறத பாக்கறச்ச நீயே கேக்குறதுக்கு யாரான ஆள் அனுப்பிருப்ப போல இருக்க. யார் வந்தாங்க? யார் வரணும்னு நீ எதிர்பார்க்கற? அத சொல்லு முதல்ல. நேரடியாவே கேக்குறேன். உமா வந்தாளா? ஏதாவது சொன்னாளா? உமா வரல. அவளுக்கு பதிலா அவ அத்தை சிவகாமி வந்து பேசிட்டு போனா. அப்படியா? என்ன சொன்னாங்கப்பா? கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் பார்க்கலாமான்னு கேட்டா. மகேஷ் வரட்டும், அவனை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா கேக்குறதுக்கு இருக்கு? எப்ப உங்க அத்தையே நேரடியா வந்து பேசியாச்சோ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்ல வேண்டியது. மகேஷா, கல்யாணத்துல ரொம்ப தீவிரமா இருக்கியே. உங்களுக்கு சம்மதமாப்பா? டேய், உன் விருப்பம் எதுவோ அதான்டா என்னுடைய விருப்பமோ. ஐயோ, எங்க அப்பான்னா அப்பாதான். சரி சரி, கொஞ்சம் போதும். போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். அதெல்லாம் அப்புறம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்ப வந்துடுறேன். குணசேகரா, நம்ம எங்க போனோம் எதுக்கு போனோம்னு சௌந்தர்யா அந்த வாத்து மடைய மனோகர் மூலியமா இந்நேரம் ட்ரேஸ் அவுட் பண்ணிருப்பா. அதனால நம்ம எங்க போனோம் மட்டும் சொல்லு, என்ன பேசணும்னு சொல்லாத. ஏதாவது கேட்டா நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரி சரிண்ணா. நான் உங்க 2 பேர் கூடவும் பேச மாட்டேன். குணசேகரா, இங்க ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்க பாத்தியா? பேச மாட்டேன்னு சொல்றவங்க பார்த்ததும் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போவாங்க. நேரடியா சொன்னா என்ன அர்த்தம்? பேசுறாங்க தானே அர்த்தம். புரிஞ்சுக்கோ. ஏன் என்கிட்ட சொல்லாம நாகம்மா பார்க்க போனீங்க? போயிட்டு வந்து சொல்லலாம்னு இருந்தோம். ஏமா, காரணம் இல்லாமல அவங்க கிட்ட சொல்லாம போவோம். நாங்க எங்க தங்கச்சி விஷயத்துல ஸ்பீடா இருப்போம், ஆனா உஷாரா இருப்போம். அவ ஆசைப்பட்டதெல்லாம் செய்வோம், ஆனா அவசரப்பட மாட்டோம். இந்த கல்யாணத்தை செஞ்சா அண்ணன் தங்கச்சிக்குள்ள பிரிவு வராம இதே பாசத்தோட இருப்போமா, இல்ல பிரச்சனைகள் ஏதாவது வருமா, இத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நாகம்மாவை பார்க்க போனோம். நாகம்மா என்ன சொன்னாங்க? தோஷ பரிகாரம் செஞ்சாதான் நிம்மதியா வாழ முடியும்னு சொன்னாங்க. இவன் யாரா இவன்? சம்பந்தம் இல்லாம தவளை மாதிரி பின்னங்கால ஊனி மேட்டரை விட்டு மேட்டருக்கு தாவிட்டு இருக்கான். சரி, ஒவ்வொரு மேட்டரா நீங்களே சொல்லுங்கண்ணா. நம்ம குடும்பத்துல ஏதோ தோஷம் இருக்காமா? நீ நம்ம குடும்பத்துக்கு ஒரே பெண் வாரிசு. இப்ப நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிற நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா இந்த வீடு இருண்டுருமே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இது மேட்டர் நம்பர் 1. அதுக்கு பரிகாரமா உன் சின்ன அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வரணும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய தேவதையான உன்னோட கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நாகம்மா சொல்லிட்டாங்க. சோ முதல்ல சின்ன கல்யாணம், அதுக்கப்புறம் ஏன் கல்யாணம் தானே? அவ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாமே. அந்த பொறுப்பையும் நாகம்மா எடுத்துக்கிட்டாங்கம்மா. இந்த வீட்டுக்கு யாரு வரணும், அவ எங்க இருக்கிறா, அத அவங்களே பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் கல்யாணத்துக்கு என்ன சொன்னாங்க? அதையும் அவங்களே பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா தவளை மாதிரி திரும்பவும் தாவற?
அம்மாடி உனக்கு இன்னும் அந்த நேரம் வரலையா? அந்த தசை வரும்போது தான் கல்யாணம் நடக்கணுமா, இல்லாட்டா எல்லாம் குளறுபடி ஆயிடுமா? அந்த தசை எப்ப வருமா? 6 மாசம் ஆகலாம், 6 நாள்லயும் வரலாம். சிவா என்ன தினம் சித்திரவதை பண்றானே. எப்ப கல்யாணம், உங்க அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு என்ன போட்டு பிடுங்கி எடுக்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு நாகம்மா ஒரு வழி சொன்னாங்களே. என்ன? அவன் ரொம்ப அவநம்பிக்கை பிடிச்சவனா. அப்படி கல்யாணத்துக்கு அவசரப்பட்டானா உன் தங்கச்சியை விட்டு கல்யாணம் கன்ஃபார்ம்னு இந்த மோதிரத்தை அச்சாரமா போட்டு விட்டுற சொல்லு. அதுக்கப்புறம் அவன் பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பான்னு சொன்னாங்க. முதல்ல இந்த மோதிரத்தை எடுத்து அவன் விரல மாட்டி அவன் வாயை அடைக்கிறேன். அத செய்யுமா. குணசேகரா, நாகம்மா சொன்னது நூல் பிடிச்ச மாதிரி சரியா நடக்குது பார். பையன் அட்வான்ஸ் ஆகுறானா என்ன அர்த்தம்? இவளை வச்சு நம்ம கிட்ட மோத பாக்குறான்னு அர்த்தம். மோதிரவன் கையில மோதிரத்தை மாட்டி விட்டுட்டா க்ளோஸ்னே. உமா, உமா, வாங்க வாங்க. உங்களுக்கு பொறையறி இருக்குமே, இருமி இருக்கணுமே. இப்பதான் உங்களை நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. நான் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள உங்க அம்மா போய் எங்க அப்பாவை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற அளவுக்கு வந்தாச்சு போல இருக்கு. எல்லாம் உமாவோட வேகந்தா. அவதான் எங்க அம்மா கிட்ட தைரியமா உள் மனசுல இருக்கிறத எடுத்து சொல்லி உங்க அப்பாவை பார்த்து பேச ஆரம்பிச்சா. இங்க இருந்து போனா போதும்னு நினைக்கிறாளவ. பெரட்டியே தெரியணுங்கிறா. வாங்க உட்காருங்க. ஆமா, உமா எங்க? அவ கோவிலுக்கு போயிருக்கா. ஆமா, உங்க வேலையெல்லாம் எப்படி இருக்கு? சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? முதல் கேள்விக்கு பதில், முதல்ல ஹைதராபாத்ல போஸ்டிங், இப்போ சென்னையில. ரெண்டாவது கேள்விக்கு பதில், கல்யாணத்துக்கு அவசரப்படுறது சாப்பாடு விஷயமா தான். ஆக்கி போடுறவ சரியா அமைஞ்சா ஆம்பளைங்களால எதையுமே சாதிக்க முடியும்ல. இது என்னோட வருங்கால மனைவிக்காக நான் முதல் சம்பளத்துல வாங்கின புடவை. நல்லா இருக்கா பாருங்க. என்ன கட்டிக்க போறவளை இதை கட்டிக்க சொல்லி கண்குளிர பாக்கணும் தான் இங்க வந்தேன். இத வந்துடுறேன். மகேஷ், மாப்பிள்ளை நம்பர் 2, உட்காருங்க. எப்போ வந்த மகேஷ்? இப்பதான். அப்பா ஏதாவது செய்தி சொன்னாங்களா? சொன்னாரு. ஐயே, வெக்கத்தை பாரு. மகேஷ், இந்த கல்யாணத்துல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். உமாவோட செலக்ஷன் பிரமாதம். நாங்களே எதிர்பார்க்கவே இல்ல. இது உமாவோட செலக்ஷன் இல்ல, என்னோட செலக்ஷன். அப்ரூவல் மட்டும் உமா. ஐயோ, இந்த உமா படுத்தின பாடு இருக்கே. கல்யாணத்தை அந்த மண்டபத்துல வைக்கணுங்கிறா, இந்த கடையில புடவை எடுக்கணுங்கிறா, சமையலுக்கு நல்ல ஆளை கூப்பிடணுங்கிறா. அப்பப்பா மகேஷ், தாங்க முடியல மகேஷ். நல்லா இருக்கா? என்ன கௌசல்யா அது? நான் புடவை நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன். ஆனா நீ புடவை கட்டிட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேக்குறியே. வருங்கால மனைவியை கட்டிக்க சொல்லி கண் குளிர பாக்கணும்னு சொன்னீங்க. அதுதான் அவ்வளவு தெளிவா சொல்லியும் நீ கட்டிட்டு வந்து நிக்கிறிய. அப்ப நீங்க வருங்கால மனைவின்னு சொன்னது உமாவ. அப்போ நம்ம சந்திப்பு, நீங்க பேசுற பேச்சு எதுவுமே எனக்காக இல்லையா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோ இல்ல உமா தப்பா புரிய வச்சாலும் எனக்கு தெரியாது. நல்ல வேலை மனவரையில போய் கேட்காம குட்டை இப்ப போட்டு உடைச்சி. நான் கல்யாணம் செஞ்சுக்கணும் ஆசைப்பட்டது உமாவை. உன்னை நினைச்சு கூட பார்க்கல. உமா வந்தா சொல்லு. தெரிஞ்சோ தெரியாமலையோ கம்யூனிகேஷன் கேப்ல தப்பா புரிஞ்சிட்டு இருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் விரும்பினது உமாவை, உன்னை இல்ல. ஐயோ, சண்டாளி பாவி, இப்படி என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டாளே. அப்பவே அந்த நாகம்மா சொன்னாங்க. அந்த அனாத நாய் பேச்ச கேட்டுக்கிட்டு புத்தி கட்டு போயிட்டனே. உமா உன்னை காய பயன்படுத்தி அவ கல்யாணத்துக்கு வழி பண்ணிட்டா. இப்ப அவளால அவ தெளிவா பேசாதால உனக்கு எத்தனை தலை குடுங்க.
முகத்துக்கு நேரா சொல்லிட்டு போற உன்னை நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி. உமா சொல்றதெல்லாம் கேட்டு ஆடினியே இப்ப என்னாச்சு உன் நிலைமை? அம்மா ஊர் புறாவும் மகேஷ் தான் மாப்பிள்ளைன்னு டம்மர் அடிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ மகேஷ் உமாவை தான் விரும்புறான்னு தெரிஞ்சா நம்ம மானம் என்ன ஆகுறது?